ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டடி பிளான். ஓகே, ரீசெண்டாக நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணிருந்தீங்க. அந்த காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு கொஞ்சம் ஈஸி வே டு ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நான் எவ்ரி அட்டம்ஸ் இதை நான் சொல்லிட்டே இருக்கேன். பட் ஒரு சிலர் வந்து இதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸாம் சூப்பராக இருக்கும் சீரியஸாக. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டாம். என்னோடய பர்சனல் அட்வைஸ், இப்போ நான் என்னோடய எம்கே அகாடமி ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு எக்ஸாம்ஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை எனக்கே கிடச்சிருக்கு நான் என்டர் பண்ணும்போது. ஸோ இப்போ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் பற்றி ஒரு பயம் இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறத மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாடியூல் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 1ல் 1.1லேருந்து 1.4 பேருக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எம்சிக்யூ கவர் ஆகும். தியரி மேபி வரலாம். ஓகே, ஸோ மாடியூல் நம்பர் 1.1 அப்படின்னு நீங்கள் அந்த 1.1, 1.2, 1.3, 1.4 அது வந்து ஜஸ்ட் மீனிங்க்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்சிக்யூக்கு யூஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மலாக வந்து எம்சிக்யூக்கு யூஸ் ஆகலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். அதை முடிச்சுட்டு கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எம்சிக்யூ சின்ன தியரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதனால் 1.5 ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் காஸ்ட் ஷீட்டு. ஓகே, சரி, இதை நான் முடிச்சுட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அடுத்து என்ன ஆர்டரில் பார்த்தா பெட்டர்? ஓகே, இதை முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் பார்த்துட்டீங்க. ஒரு வெயிட்டேஜ் படி போகணும் ப்ரோ நான். ஓகே, அதாவது நல்லா ஒரு எக்ஸாம்ஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்து நான் வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறது 1.1லேருந்து 1.4 கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு 1.5 காஸ்ட் ஷீட்டை முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக மாடியூல் நம்பர் 4 போயிருங்க. சரிங்களா? மாடியூல் நம்பர் 4ல் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியரி கிடையாது. அதில் ஆக்சுவலாக 2 கான்செப்ட் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இன்டெக்ரல் அக்கௌண்ட்ஸ் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஜேர்னல். ஓகே, காஸ்ட் அக்கௌண்டிங் ஜேர்னல், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெண்டையும் சேர்த்து இன்டெக்ரலில் போட்டு காமனாக போடுவாங்களே, அந்த ஜேர்னல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அது வெயிட்டேஜில் இருக்குது ஆக்சுவலாக. இக்னோர் பண்ணிட்டு போகாதீங்க, பார்த்துட்டு போங்க, ரொம்ப நல்லது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல், அந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அது ஓகே. அதுக்கப்புறம் இது ரெக்கன்சிலேஷன், ப்ராஃபிட் அஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், ப்ராஃபிட் அஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்டு, ப்ளஸ் மைனஸ்ன்னு பண்ணுறீங்களா அந்த கான்செப்ட். அப்போ பாருங்கள், மாடியூல் நம்பர் 1 முடிச்சு, மாடியூல் நம்பர் 4 முடிச்சு. இது வந்து எக்ஸாம்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா ப்ரோ? நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன்னா இந்த பிளான் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சொல்கிறது, நல்ல எக்ஸாம்ஷன் எடுக்கணும், நல்லா டக்குன்னு ஒரு ஸ்கோர் கிடைக்கணும், வேறு லெவலில் மார்க் இருக்கணும், நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்டர். ஓகே, இந்த ஆர்டர் கன்வீனியாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல எக்ஸாம்ஸ் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், எதெல்லாம் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஓப்பன் பண்ணி அடுத்த லெவல் போயிட்டுருக்கோம். அப்படி பார்க்கணுன்னா இப்போ நம்ம சொல்கிற ஆர்டர் நீங்கள் பார்த்தாகணும். மாடியூல் நம்பர் 1 ஃபுல்லாக முடிஞ்சு, மாடியூல் நம்பர் 4 ஃபுல்லாக முடிஞ்சு. ஓகே, அப்படியே உடனே மாடியூல் நம்பர் 5, மாடியூல் நம்பர் 6 இந்த 2ல் எதனாலும் எடுக்கலாம், தப்பு இல்லை. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் காமனாக சொல்லிடுறேன், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், உங்கள் விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ மாடியூல் நம்பர் 6 போவேன் ப்ரோ அப்படின்னா 6 முடிச்சுட்டு 5 வரணும். இல்லை ப்ரோ நான் மாடியூல் நம்பர் 5 முடிச்சுட்டு 6 போகிறனாலும் ஓகே தான். ஏன்னா வெயிட்டேஜ்னால நான் இந்த ஆர்டர் சொல்கிறேன், இது உங்கள் விஷ். இப்போ என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல தெரியுமா, டேரெக்டாக அப்படியே இதை முடிச்சு வந்தீங்களா, மாடியூல் நம்பர் 1 முடிச்சிங்க, 4 முடிச்சிங்க, அப்படியே மாடியூல் நம்பர் 6 போங்கிறது என்னோட பர்சனல் அட்வைஸ். உங்களுக்கு கன்வீனியாக இருந்துச்சுன்னா மாடியூல் நம்பர் 6 போங்க. இல்லை ப்ரோ நான் 5 முடிச்சு 6 போகிறேன் அப்படின்னா நீங்கள் போய்க்கோங்க, அது உங்கள் விஷ். மாடியூல் நம்பர் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 6.2 6.3 முடிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, 6.2 விட்டுட்டு போயிடுறீங்க, 6.3 பார்க்குறீங்க. அது நல்லதாக கெட்டதான் கேட்டால் நான் சொல்கிறேன் அது கெட்டது. ஐ மீன் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் கொஷின் பேப்பரில் 6 ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 6A வேரியன்ஸ் அனாலிசிஸோட சம், 6B பட்ஜெட்டோட சம் கேட்குறாங்க. வேரியன்ஸ் அனாலிசிஸ் விட்டுட்டு போகிறீங்க, பட்ஜெட்டை பார்க்குறீங்க. அப்போ நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு சாப்டர் பார்த்துட்டு ஒரு சாப்டர் பார்க்காம போகிறது இது உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். அதனால் என்னோட பர்சனல் அட்வைஸ் நான் சொல்கிறேன், வேரியன்ஸ் அனாலிசிஸ் விடவே வேண்டாம். ஃபார்முலா தான்ப்பா வேண்டாம், அது நீங்கள் விடுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி சொன்னால் ஃபார்முலா தான். ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி கூட பாருங்கள். ஓகே, வேரியன்ஸ் அனாலிசிஸ் சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை வேணால் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. வேரியன்ஸ் அனாலிசிஸ் பட்ஜெட் எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க. ஏன் விடாத நான் சொல்கிறேன்னா, ரெண்டுமே அடுத்தடுத்த இடத்துல இருக்கும். இது ஒரு சம் மார்க், அது ஒரு சம் மார்க், அடுத்தடுத்து இருக்கும். ஒன்று பார்த்துட்டு ஒன்று விட்டுட்டு போகிறது நோ யூஸ். உங்களுக்கு ரெண்டுமே பார்த்துட்டு போனீங்கன்னா பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அதனால தான் நான் சொல்கிறேன், மாடியூல் நம்பர் 1 முடிச்சுட்டு, மாடியூல் நம்பர் 4 முடிச்சுட்டு, மாடியூல் நம்பர் 6.2 வேரியன்ஸ் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் லேபர் எல்லாமே ஃபார்முலாலேருந்து பக்காவாக தெரிஞ்சுட்டு அடுத்து அப்படியே பட்ஜெட். சரிங்களா? ரைட்டு, இது முடிஞ்சா இப்போ முடித்த உடனே அடுத்து வந்து
மாடியூல் நம்பர் 5 போயிருங்க. அடுத்து மாடியூல் நம்பர் 5 போயிருங்க. ஏன்னா வெயிட்டேஜ் இது ஃபுல்லாக வெயிட்டேஜ் கம்பல்சரி கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது. ஓகே, மாடியூல் நம்பர் 5 போயிருங்க. 5ல் கான்ட்ராக்ட் காஸ்டிங் 5.3 பார்த்துருங்க. கான்ட்ராக்ட் காஸ்டிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். கான்ட்ராக்ட் காஸ்டிங் பார்த்துருங்க. அடுத்து 5.4 எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸ் ஏ அக்கௌண்ட், ப்ராசஸ் பி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அது நார்மலான கான்செப்ட். அந்த சம் பார்த்துக்கோங்க. அது போக ஈக்குவல் ப்ரொடக்ஷன் சம் இருக்கும்ல, அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுவும் வரும், இதுவும் வரலாம், அதுவும் வரலாம். ஸோ ஓகே, நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5.4 வந்து ப்ராசஸ் காஸ்டிங்கை வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, வெறும் ப்ராசஸ் மட்டும் பார்த்தா போதுன்ட்டு. ஈக்குவல் ப்ரொடக்ஷன் பார்க்கணும். ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஞாபகம் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பேஸ் பண்ணி இந்த பர்சன்டேஜ்லாம் பேஸ் பண்ணி பிரித்து போடுவீங்களா, அது கம்பல்சரி பார்க்கணும்ப்பா. அது பார்க்கணும். இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட் கூட ஒன்றும் இல்லை, ஜாயிண்ட் பை ப்ராடக்ட்ஸு அதுவும் பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராசஸ் காஸ்டிங் எடுத்திங்கன்னா 3மே கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை ப்ரோ நான் விட்டுட்டு போகிறேன், அங்கேயே அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7Aல இதை விட்டுட்டு போகிறீங்க, 7Bல உங்களுக்கு தெரிஞ்ச சம் வருது. இப்போ என்ன பண்ணுவீங்க, ரிஸ்க் உங்களுக்கு தான். ஸோ இப்போ இருக்கிற டைமில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு போங்க, நல்லது. ஆனால் ப்ராசஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இது 3மே கவர் ஆகிற மாதிரி தான் பார்க்கணும். இல்லை ப்ரோ நான் ப்ராசஸ் பார்த்தேன், ஈக்குவலண்ட் பார்க்கலனாலும் உங்களுக்கு மேபி உங்கள் நேரத்துக்கு கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு தான் லாக் ஆவீங்க. அதனால் 5.3, 5.4, 5.5 கண்டிப்பாக பார்த்துட்டு போகிறது நல்லது. இல்லை ப்ரோ எனக்கு இந்த 5.53, 5.4, 5.5லாம் எனக்கு நான் விடலாம்னு நினைக்கிறேன், அப்படி விட்டால் எனக்கு ரிஸ்க்காக கேட்டிங்கன்னா, அப்படி விட்டிங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற எல்லா சாப்டர் மிச்ச சாப்டர் எல்லாத்தையும் பார்க்கணும். 5.3, 5.4, 5.5 நீங்கள் விட்டுட்டு போகிறதா இருந்துச்சுன்னா மிச்ச எல்லா சாப்டர்ஸும் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான், ஒரே பாயிண்ட். ஏன்னா அந்த டவுட் நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, ஒரு மாடியூலை ஃபுல்லாக விட்டுட்டு போகிறீங்கன்னா மிச்ச மாடியூல் எல்லாம் கிளியராக இருக்கணும். அவ்வளோதான். இப்படி ஞாபகம், ஒரு மாடியூலை மொத்தமாக விட்டுட்டு போகிறீங்கன்னா மிச்ச மாடியூல் எல்லாமே நல்லா கிளியராக இருக்கணும். அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் வெயிட்டேஜ் மாடியூல் நம்பர் 1ல் காஸ்ட் ஷீட்டு, மாடியூல் நம்பர் 4ல் ரெக்கன்சிலேஷன் இன்டெக்ரல் அக்கௌண்ட் இருக்குது, அப்புறம் மாடியூல் நம்பர் 6ல் வேரியன்ஸ் அனாலிசிஸ் பட்ஜெட்டு, அப்புறம் மாடியூல் நம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட்டு, ப்ராசஸ் எல்லாமே, அப்புறம் ஆப்ரேட்டிங். இதுவே சூப்பர் வெயிட்டேஜ் வந்துருச்சு, நல்லா ஒரு வெயிட்டேஜ். இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரைமரி சாப்டர்ஸ். இதெல்லாம் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எக்ஸம்ஷன் எடுக்கிறதுக்கான ஈஸி வே. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க ப்ரோ, அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஃபார்மேட்டை மட்டும் பாருங்கள். ஈஸியாக சொல்கிறேன்னா நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுனது இல்லையா, ஈஸியாக சொல்கிறது நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க ப்ரோ நினைக்கிறீங்க. பட் இதே பிளானில் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணி நானும் பாஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸம்ஷனோட தான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் சார் உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் பண்ணிடலாம். ஓகே ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இது முடித்த உடனே இது முடிச்சுன்னா அப்படியே கொஞ்சம் மேலே போயிருங்க. மேலே வந்து மாடியூல் நம்பர் 2 2.1 இருக்குது, 2.2 இருக்குது, 2.3 இருக்குது, 2.4 இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 2 மாடியூல் வரும், எதுனாலும் வரலாம். அதனால் இது அதுங்கிற தாண்டி எல்லாமே பார்த்துக்கோங்க, சரிங்களா. இப்போ மெட்டீரியல் காஸ்டிங்லாம் தியரி இருக்கும்ல, இந்த ஏபிசி காஸ்டிங் அது சும்மா பேருக்கு மீனிங்க்கு லைட்டாக தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஏன்னா 2.1 இருக்கட்டும், 2.2 இருக்கட்டும், இதெல்லாம் மீனிங்க்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குட்டி குட்டி தியரியும் இருக்கும்ல, அந்த ஸ்கிராப்னா என்ன, டைம் கீப்பிங், டைம் புக்கிங், அதெல்லாம் வந்து அந்த லா கொஷின் தியரி படிக்கிற மாதிரி படிக்காமல் வாட் இஸ் வாட் என்னன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியாமல் இருக்கிறது நல்லதில்லை, தெரிஞ்சுக்கிறது நல்லது, சேஃப்டிக்கு யூஸ் ஆகும். அதுக்காகத்தான். ஏன்னா சில பேர் வந்து அந்த தியரினா என்னென்ன தெரியாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. எம்சிக்யூவில் சிரமப்படக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். மேபி தியரி நம்ம நேரத்துக்கு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாக் ஆகக்கூடாது. அதுக்காக தான் தியரி வந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல 2.1, 2.2, அப்புறம் மாடியூல் நம்பர் 1 இதிலலாம் தியரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்குறாங்க, அதனால் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ரைட்டு. மாடியூல் நம்பர் 2ல் வந்து இது அதெல்லாம் கிடையாதுப்பா. எப்படி சொல்கிறது, எதுனாலும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, முடிஞ்சு. மாடியூல் நம்பர் 3 எல்லா சிஎஸும் பார்த்துக்கோங்க, மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக ஒன்று இருக்கும், ஒரு எம்சிக்யூ, ஒரு தியரி இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ அப்படின்னா இப்போ மாடியூல் நம்பர் 6 வாங்க, மார்ஜினல் காஸ்டிங். 1 செகண்ட் மறுபடியும் சொல்கிறேன். மாடியூல் நம்பர் 1 ஃபுல்லாக முடிச்சிங்க, மாடியூல் நம்பர் 4 முடிச்சிங்க, அப்புறம் மாடியூல் நம்பர் 6.2, 6.3 முடிச்சிங்க, அப்புறம் மாடியூல் நம்பர் 5.3, 5.4, 5.5 முடிச்சிங்க, அப்புறம் மாடியூல் நம்பர் 2 முடிச்சிங்க, அப்புறம் மாடியூல் நம்பர் 3 முடிச்சிங்க, அப்புறம் மாடியூல் நம்பர் 6.1 முடிச்சு இப்போ மார்ஜினல் காஸ்டிங் பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் கடைசியாக மாடியூல் நம்பர் 5.1, 5.2. மாடியூல் நம்பர் 5.1, 5.2 பார்க்கலாமா வேண்டாமா ப்ரோ, ஸ்கிப் பண்ணிட்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் மற்ற சாப்டர் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸோட லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டட் அட்டம்ப்டே கிடையாது. ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங்கிறது வந்து எல்லா அட்டம்ப்ட்லேயும் இருக்கக்கூடிய கொஷின் கிடையாது, கான்செப்ட் சம் கிடையாது. எப்போயாவது இருக்கும், ஒரு 3 attempt 4 attempt ஒருக்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம் தான் இந்த 5.1, 5.2. அதனால தான் அதை கடைசியாக நான் கொண்டு போயிட்டேன். அப்புறம் மார்ஜினல் காஸ்டிங் லாஸ்ட்டாக கொண்டு போகிறீங்க. அது எதுக்காக நான் லாஸ்ட்டாக கொண்டு போனேன்னா, சம் வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் பெரிய சம்மாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக கொண்டு போனேன்.
இல்லை ப்ரோ நான் அதை ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் தான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன்ல, நம்ம ஒரு பிளான் சொல்லுவோம், பசங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானில் பசங்க யூஸ் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான். நான் ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்கேன், சில பேர் மார்ஜின் காஸ்டிங் எடுத்தோடனே பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை லாஸ்ட்டு கொண்டு போயிட்டு மிச்சம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த ஆர்டரில் கொண்டு வந்திருக்கேன். சாய்ஸஸ் யுவர்ஸ். இப்போ நீங்கள் நான் சொன்னது எல்லாமே ஆர்டரில் வந்து நான் சொல்லிட்டேன், இந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் மறுபடியும் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு மாடியில் ஃபுல்லாக விடுறீங்கன்னா மிச்ச மாடியூல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூ எப்படி இப்போ படிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் ஆஃப் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டியூட் பிட் கொஷின்ஸ் இருக்குல்ல, பிடிஎஃப், அந்த கொஷின்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எம்கே அகாடமி குயிஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் நம்ம முன்னாடியே கொடுத்து வச்சுருக்கோம், அந்த எம்சிக்யூஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொன்று, மணிகண்டன் சிஎம்ஏ நம்பினா கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது நான் நினச்சி நான் சொல்கிறேங்கிறதுக்கு இல்லை, நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு செலக்டிவ் கொஸ்டின் பேப்பர் சொல்கிறீங்க, அதுலேருந்து ரிப்பீட்டடாக வந்து காஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் வருமான்ட்டு. நீங்களே செக் பண்ணி பாருங்கள், நீங்களே செக் பண்ணி போட்டு பாருங்கள். பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும், அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் இருக்கட்டும், கண்டிப்பாக ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. மிச்ச சப்ஜெக்ட்டுக்கு எப்படியோ காஸ்ட் ஆஃப் பனிங் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இருக்குது. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 2024 அட்டம்ப்ட்டு பசங்க எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த கொஸ்டின் பேப்பர் சம்லாம் பார்த்துட்டு போங்கட்டு. கரெக்டாக அதில் ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து சம் கேட்டிருக்காங்க, மெட்டீரியல் காஸ்டிங். ஆனால் பசங்க சில பேர், நான் சொல்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சொல்கிறேன், சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் அந்த வீடியோ பார்த்துக்க மாட்டீங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்க மாட்டீங்க. கரெக்டாக அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எக்ஸாம் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது, மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எப்படியோ காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் சொல்கிறேன், அந்த 5 பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? டிசம்பர் 2018, ஜூன் 2019, டிசம்பர் 2019, டிசம்பர் 2024, ஜூன் 2025. இந்த 5 அட்டம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ், தியரிஸ், சம்ஸு கம்பல்சரி பார்த்துக்கோங்க. பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணுங்க, நான் இங்கே சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு 1.5 hours 2 hours அப்படிங்கிற எடுத்து ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்காம ரைட் பண்ணுங்க நான் இங்கே சொல்லலை. பார்த்துட்டு போகிறது கூடுதலாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தைரியமாக நீங்கள் வந்து போக முடியும். இல்லை ப்ரோ நீங்களாம் 2018 சொல்கிறீங்க, 19 சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறது அதை நீங்கள் நம்பலை அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன், அதை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். டிசம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதான் ஐ திங்க் ஆமாம் தான். அதில் மெட்டீரியல் காஸ்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மெட்டீரியல் காஸ்டிங் சம் ஆல்ரெடி நான் சொன்ன அந்த 3 அட்டம் சொன்னல, 18, 19 அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து அப்படி தான் நம்பர் தான் மாற்றி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, அதுக்கு தான் நான் சொல்கிறது. இல்லை ப்ரோ நாங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அது உங்கள் விஷயம், அதுக்கப்புறம் யுவர் சாய்ஸ். சரிங்களா? கான்ஃபிடண்ட்டாக போகிறக்காக இந்த இது நான் சொல்கிறேன். எக்ஸாம்ஸ் எடுத்து தைரியமாக போனால் இந்த ஆர்டர். இது போக இன்னொரு ஏதாவது 2 கொஸ்டின் பேப்பர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா. ஏன்னா சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ 5 பற்ற மாட்டேங்குது, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஜூன் 2018 அந்த மாதிரி இது பார்க்கலாம். கேட்குறாங்கப்பா, கண்ணால் நான் பார்த்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். நான் பார்த்துட்டு நான் செக் பண்ணி தான் நான் சொல்கிறேன், நான் சும்மாலாம் ஒன்றும் சொல்லலாம். மிச்ச சப்ஜெக்ட் எப்படியோ இந்த சப்ஜெக்ட் நான் நல்லாவே பார்த்துட்டேன். பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிறாங்க, அதுலேருந்து திரும்ப ரிப்பீட்டட் வந்துகிட்டே இருக்குது. அது நான் புரிஞ்சுட்டேன் இப்படி தான் இருக்குன்ட்டு, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்டெரக்டாக நான் சொல்லிட்டேன், இதை விட நான் டேரெக்டாக நான் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எக்ஸாம்ஷன் எடுக்கிறதுக்கு இதை விட சூப்பரான ஒரு செமையான ஒரு வழி நமக்கு கிடையாது. கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்கள், நடக்கும். ஆனால் புக்கை மட்டும் பார்த்துட்டு போய்ட்டு அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை மேலோட்டமாக கூட நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் சில இடத்துல மேபி டஃபாக கூட ஃபீல் ஆகலாம். அதுக்கு தான் நான் மாறி சொல்கிறேன். ஓகே, பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.